ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி தமிழில் பார்த்துருப்பீங்க. பொங்கல் விலாக் தான் பார்க்க போகிறோம். விலாக் அப்படின்னா எல்லாருமே போட்ட மாதிரி நாங்கள் பொங்கல் வச்சு அந்த மாதிரிலாம் எதுவும் செலிப்ரேட் பண்ணல. ஜஸ்ட் அந்த பொங்கல் அன்னைக்கு எங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்றத மட்டும் நான் இந்த வீடியோவாக எடுத்திருக்கேன். சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் எடுத்திருக்கேன். அதை சேர்த்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுக்குறேன். ஸோ காலையில் எழுந்திரிச்சோடனே என்ன பண்ணேன் அப்படின்னா, பெரிய பாப்பா 2 பேருக்குமே நீட்டாக குளிக்கலாம் வச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டேன். இது புது ட்ரெஸ். 2 பேருக்கு 3 பாப்பாக்குமே ஒரே மாதிரி. 2 பாப்பாவுக்கு மட்டும்தான் நான் காலையில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுருந்தேன். மேக்கப் எல்லாம் போட்டு அந்த மாதிரி அழகாக ரெடியாக இருந்தாங்க 2 பேருமே. குட்டி பாப்பாவுக்கு கொஞ்சம் ஜலதோஷம் அந்த மாதிரி இருந்ததுனால அவளை காலையில் அவளை ரெடி பண்ணல. ஸோ இவங்க 2 பேருக்கு மட்டும் ரெடி பண்ணி விட்டுருந்தேன். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா மத்தியானம் நாங்கள் கொஞ்சம் வெளியில் போக வேண்டியிருந்தது. ஒரு துஷ்டி வீட்டுக்கு மாதிரி போக வேண்டியிருந்தது. ஹஸ்பண்ட் காலையில் ஆஃபீஸ் போயிட்டாங்க. மத்தியானம் தான் வந்தாங்க. ஒரு 2 மணி போல் வந்தாங்க. நாங்கள் ஒரு 2:30 போல் வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு 3 மணிக்குள்ளே அங்கே போயிட்டு வந்துட்டோம். வீட்டில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, போயிட்டு வீட்டுக்கு வரப்போ குளிச்சுட்டு வந்துடுங்க அப்படின்ட்டு வீட்டில் அதனால நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, அங்கே போயிட்டு அங்கேருந்து நேராக நாங்கள் குற்றாலம் கிளம்பிட்டோம். சரி, அப்படியே நம்ம குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. ஆல்ரெடி நாங்கள் வெளியிலலாம் போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் அப்படியே போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். எங்களுக்கு எங்கள் ஊர்லேருந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் அவ்வளோ தூரம் இருக்கும். ஸோ நாங்கள் பைக்கில் தான் போனோம். ஸோ போயிட்டு அப்படியே குளிச்சுட்டு அங்கே ஃபஸ்ட்டு போனோன்னே என்ன பண்ணோம் அப்படின்னா, குற்றாலம் போனாலே பஜ்ஜி, டீ, அந்த மாதிரி சிப்ஸ் இதெல்லாமே ஃபேமஸ். ஸோ அதனால நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு போனோடனே ஒரு பஜ்ஜி, டீ, வடை இதெல்லாமே சாப்பிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் குளிக்கிறதுக்கே போனோம். இதெல்லாம் சாப்பிட்டு குளிக்க போனோம். நாங்கள் போகிற வழியில் ஏடிஎம் போயிட்டு கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு போனோம். ஒரு கையில் மொத்தமே காசு இல்லை. ஸோ ஒரு 1500 அந்த மாதிரி எடுத்துகிட்டு அப்படி போனோம். அது குற்றாலம் ஏடிஎம்மில் தான் எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் அப்படி நேராக மெயின் ஃபால்ஸ் போகிற வழி இது. ஸோ அங்கே தான் போனோம். அதுக்கப்புறமா நான் அங்கெல்லாம் வீடியோ எடுக்கலை. சிப்ஸ் எல்லாமே சாப்பிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா போயிட்டு அல்வா சாப்பிட்டு சிப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே அந்த ஃபால்ஸ் பக்கத்தில் நிறையா கடை இருக்கும். அதில் ஒரு கடையில் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணோம். ரொம்ப பெருசாலாம் இல்லை, ஒரு 150 ரூபா அந்த மாதிரி அவ்வளோக்கு தான் வாங்கினோம். அதெல்லாமே வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ நாங்கள் என்னென்னலாம் வாங்கினோம் அப்படின்றதெல்லாம் காட்டுறேன் பாருங்கள். ஒரு 5-6 பொருள் தான். ஃபஸ்ட்டு இந்த வளையல் வாங்கினேன். இது 30 ரூபா தான் போட்டிருந்தாங்க. லைட் வெயிட்டாக தான் இருந்தது. பட் பார்க்குறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருந்தது. அதுக்கப்புறமா அந்த பிடிக்கர் டூல் ஒன்று. அதுக்கப்புறமா இந்த ப்ரஷ்ஷு எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா, ஃபேஸ் பேக்கெல்லாம் போடுறதுக்கு அப்படின்ட்டு. அப்புறம் அந்த நாப்தலின் பால் அது ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா இது நைஃப், இந்த மடக்கி வச்சுருப்போம்ல கத்தி, நம்ம பாக்கெட்டில் வைக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு கத்தி. இந்த வலையில் பாருங்கள், கொஞ்சம் நான் ஜூம் பண்ணி காட்டுறீங்க பார்த்தீங்களா. குவாலிட்டி சூப்பராக இருந்தது. ஆனால் லைட் வெயிட்டாக தான் இருந்தது. பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக சூப்பராக லுக்கெல்லாம் அழகாக இருந்தது. அதுக்கப்புறமா இந்த பெடிக்கர் கிட்டு. இது எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்ததுனால நான் உடனே ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இப்போ நான் ஓப்பன் பண்ண வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது நான் மீஷோ அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன். 90 ரூபா அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஆனால் அது தனித்தனி கிட்டாக இருக்குது. இப்போ இதில் 4 ஸ்டெப்புமே ஒரே ப்ரஷ்ஷில் இருக்கா. அது 4 ப்ரஷ்ஷாக கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறமா இதை சரி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி அந்த பார்த்துட்டு இருந்தோம். அதில் இந்த சாண்ட் பேப்பர் வச்சுருக்காங்களா, அதில் பின்னாடி ஒரு பிளாக் கலரில் இப்போ திருப்பும்போது தெரியும் பாருங்கள். இது மெட்டல், கீழே மேலே ப்ரஷ்ஷு. அப்புறம் இந்த சைடு அது ஏதோ ஒரு ஸ்டோன் சொல்லுவாங்களா, அந்த ஸ்டோனு. கீழே அந்த சாண்ட் பேப்பர். அந்த சாண்ட் பேப்பர் அப்படியே உறிஞ்சு வந்துருச்சு. சரி, 40 ரூபாய்க்கு அவ்வளோதான் கொடுப்பாங்க அப்படின்ட்டு. ஆனால் நம்ம அதை க்ளூ போட்டு திருப்பி ஒட்டிக்கலாம். இந்த சாண்ட் பேப்பர் தான் திருப்பி நம்ம க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அதை அப்படியே விட்டாச்சு. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.